ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்காதது ஏன் என்று பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கமளித்திருக்கிறார். அதேபோல அதிக சீட் கேட்டு அதிமுகவுக்கு பாஜக நெருக்கடி தரவில்லை என்றும் அவர் பேசியிருக்கிறார். தொகுதி எண்ணிக்கையை விட யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதே முக்கியம் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அன்புமணியுடன் கூட்டணி பேசியது தவறு என்ற ராமதாஸின் கருத்துக்கு பதில் தர அவர் விரும்பவில்லை என்றும் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுகவிற்கு தாங்கள் நெருக்கடி தரவில்லை, அதிக சீட் கேட்டு அதிமுகவிற்கு பாஜக நெருக்கடி தரவில்லை என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். நாளைக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போறீங்க, கூட்டணி குறித்து முடிவு பண்ண போறீங்கன்னு சொல்லிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? நாளைக்கு மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்களை சந்திக்க போகிறேன். ஏற்கனவே கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி வந்திருக்கிறது. பத்திரிகையாளர்கள் நிறைய கேட்டாங்க, நிறைய பேர் பிரிஞ்சு போறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய அடிப்படையில் முதல் கட்டமாக மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அண்ணன் இபிஎஸ் அவர்கள் உள்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார்கள். இது குறித்து நாளைக்கு நானும் அண்ணன் இபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்பதை நெருக்கடி கொடுக்கிறதா சொல்றாங்க. 56 சீட்டு வரைக்கும் அமித்ஷா கேட்டிருக்காரு. ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி. யாருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் யாருக்கும் எங்களுடைய கூட்டணியில் எந்த நெருக்கடியும் யாருக்கும் கிடையாது. நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் செயல்படுறோம். 30 சீட்டுக்கு ஓகேவா உங்களுக்கு? 30 தொகுதி ஓகேவா? அதாவது தொகுதி எத்தனைங்கிறது முக்கியமல்ல, யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பது முக்கியம். யார் யார் அதிமுகவை அன்புமணி சந்திச்சு பேசி கூட்டணி பேசுறது சட்டவிரோதம், நான் எடுக்கும் கூட்டணி தான் பாமக கூட்டணின்னு சொல்லி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இல்ல, அது பற்றி நான் இப்ப எதுவும் கருத்து சொல்ல முடியாது. ஒருபோதும் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. தென் மாவட்டங்கள்ல பாஜக வலுவிழந்து காணப்படும் சொல்லும் போது ஓபிஎஸ் சேர்க்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, அது பத்தி நான் ஒன்னும் கருத்து சொல்ல முடியாது. அதிமுகவில் அதிக சீட் கேட்டு பாரதிய ஜனதா கட்சி நெருக்கடி தரவில்லை என்றும் நாளை எடப்பாடி பழனிசாமியோடு பேசி அது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். ஜனநாயகன் தணிக்கை சான்று விவகாரத்தில் பிரதமரை குறை கூறக்கூடாது என்றும் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்று கொடுக்காததுக்கு பிரதமர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு காங்கிரஸ் கமிட்டி ஆதரவு கொடுத்திருக்கு. இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய படங்களுக்கு சில நேரம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. அதற்காக ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் கருத்து சொல்ல முடியாது. சென்சார் போர்டு இருக்கு. சென்சார் போர்டுல என்னங்கறத தான் பார்க்கணுமே தவிர இதுக்கு ஒரு எடுத்த உடனே ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் கருத்து சொல்ல முடியாது. காங்கிரஸ் தாவேக்கு நெருங்கி போற மாதிரி தெரியுது, எப்படி பாக்குறீங்க? அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏற்கனவே பல முக்கியமான பிரச்சனைக்கு அறிக்கை கொடுக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பல உங்களுடைய மீடியா மீட்டிங் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னன்னா காங்கிரஸ் கட்சி ஒருவேளை பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனோட அடிப்படையில் போறாங்களா இல்லையாங்கிறது தெரியும். ஜனநாயக படத்துக்கு காங்கிரஸ் கமிட்டி அறிக்கை கொடுக்குறாங்க, சட்டவிரோதம் அறிக்கை கொடுக்குறாங்க, மத்திய அரசை கண்டிக்கிறாங்க. பொதுவான பிரச்சனைகளுக்கு அது அவங்கள பத்தி. விஜய்க்கு ஆதரவு தரும் காங்கிரஸ் தாவேகாவோடு கூட்டணி பேசலாம் என்று கூறியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். ஜனநாயகன் தணிக்கை சான்று விவகாரத்தில் பிரதமரை குறை கூறக்கூடாது என்றும் அவர் விளக்கமளித்திருக்கிறார். ஆனால் பறக்கும் மேடை பேச்சுகள், பரபரக்கும் செய்தியாளர் சந்திப்புகள், எடிட் செய்யாத முழுமையான பதிவுகள், எவ்வித இடையூறும் இல்லாத நேரலைகள், புதிய தலைமுறை டிஜிட்டலில் இருந்து புதிய படைப்பு PT Uncut.